நாங்கள் ப்ரெட் அல்வா பண்ண போகிறோம். ப்ரெட்டை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். பொரிச்சிட்டு நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரணும் ப்ரெட்டு. அப்போ தான் அல்வா சூப்பராக இருக்கும். பாதி வேகாமலாம் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு நல்லா மொறு மொறுன்னு வேகணும் ப்ரெட்டு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். சுகர் போட்டு நல்லா தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா பாவு மாதிரி காய்ச்சிக்கிடுவோம். காய்ச்சி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச ப்ரெட்டை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். அது நெய் தான் ஃபுல்லாக. இப்படி கிண்டிட வேண்டியது. 1-2 தான் அரைக்கணும், ரொம்பையும் அரைக்கக்கூடாது. நல்லா வேகட்டும். இதுலேயே கட்டியாகி வரட்டும். கரண்டு வரட்டும். நல்லா வெந்து இப்போ 1/4 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சது தான் ஊற்றுறேன். இதோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் ப்ரெட்டு. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 2 பீஸ் நறுக்கி போட்டிருக்கேன். பேத்திக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டால் அதனால இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, இன்னும் பார்ப்போம் எப்படின்னு நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். 2 பீஸை நல்லா வறுத்துட்டு கைனால் உடச்சி தான் போட்டிருக்கேன், மிக்சியில் அடிக்காமல். லாஸ்ட்டில் நல்லா கொஞ்சம் திரண்டு வரட்டும் வெந்து. இப்போ நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து போட்டு விட்ருவோம். ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டோம்னா பன் அல்வா, ப்ரெட் அல்வா ரெடி ஆயிரும். நல்லா வெந்து வரட்டும். இல்லை, முந்திரி பருப்பு ஒரு 15-20 முந்திரி பருப்பு, முழு பருப்பு 2 உடச்சி போட்டிருக்கேன். அதை நம்ம நல்லா கரண்டி காம்பு வச்சு கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் கலர் மாதிரி வந்துட்டோம். ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ளைட்டுக்கு மாற்ற போகிறேன். நெய் தடவி வச்சுருக்கு ஒரு ஃப்ளைட்டில். மாற்றினதுக்கப்புறம் நம்ம அல்வா பார்க்கலாம். நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்கு மாற்றுறேன். நெய் தடவி வச்சுருக்கேன். பாருங்க, ப்ரெட் அல்வா செஞ்சுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு படைக்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். வாங்க, நீங்களும் சாப்பிடலாம் சேர்ந்து.